ஒரு குழந்தை சிரிப்பதற்காக ஒரு அம்மா எத்தனை கண்ணீரை மறைக்கிறாள் தெரியுமா? தன் பசியையும் தன் வலியையும் கூட கவனிக்காமல் என் குழந்தை மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்பவள்தான் அம்மா. ஒரு மகன் இன்று உயர்ந்து நிற்பதற்கு பின்னால் அமைதியாக செய்த ஒரு அம்மாவின் பெரிய தியாகம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அம்மாவின் மனதை நெகிழ வைக்கும் அன்பும் தியாகமும் நிறைந்த ஒரு அழகான கதைதான் இப்போது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அம்மாவின் தியாகம் சிறுகதை. ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் வீட்டில் அவனும் அவன் அம்மா பார்வதியும் மட்டும்தான். ராமுவின் அப்பா அவன் சிறியவனாக இருக்கும்போதே இறந்துவிட்டார். அதனால் ராமுவை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்பதே பார்வதியின் ஒரே எண்ணமாக இருந்தது. பார்வதி மிகவும் ஏழை. தினமும் காலையில் எழுந்து பிறர் வீட்டில் வேலை செய்து சம்பாதிப்பாள். சில நாட்களில் அவளுக்கே சாப்பாடு கிடைக்காமல் போனாலும் ராமுவுக்கு மட்டும் பசி தெரியாமல் உணவு வாங்கி வந்து கொடுத்து விடுவாள். ராமு பள்ளிக்கு செல்லும் போது அவன் புத்தகங்கள் கிழிந்திருந்தாலும் அம்மா தன் கையில் இருந்த சிறிய பணத்தை கூட சேமித்து அவனுக்கு புத்தகமும் பேனாவும் வாங்கி தருவாள். ஒரு நாள் ராமு கேட்டான், அம்மா, நீ எப்பவுமே நல்லா சாப்பிட்றதே இல்லையே, ஏன் என்று கேட்டான். அதற்கு பார்வதி சிரித்து கொண்டு சொன்னாள், எனக்கு பசி இல்லை மகனே, நீ நன்றாக படித்து பெரிய மனிதனாக வேண்டும், அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று சொன்னாள். ஆனால் உண்மையில் அவள் பல நாட்கள் பசியோடு இருந்தாள். தன் மகன் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அவள் தன் சுகத்தையும் உடல் நலத்தையும் கூட பொருட்படுத்தவில்லை. காலம் கடந்தது. ராமு மிகவும் நன்றாக படித்து பெரிய அதிகாரியாக ஆனான். அந்த நாள் அவன் தனது அம்மாவை பார்த்து கண்ணீர் மல்க சொன்னான், அம்மா, இன்று நான் இவ்வளவு உயர்ந்த இடத்தில் நிற்பது உன் தியாகத்தால் தான் என்று சொன்னான். பார்வதி மெதுவாக சிரித்து கொண்டே சொன்னாள், மகன் நல்லவனாக வளர்ந்தால் அதுவே ஒரு அம்மாவுக்கு மிகப்பெரிய பரிசு என்றாள். உலகத்தில் எந்த அன்பும் அம்மாவின் அன்புக்கு சமமில்லை. அவள் செய்யும் தியாகம் அளவிட முடியாதது.